அங்கீகரிக்கப்பட்ட சட்டமா அந்த அரசு மாத்திருச்சு. இப்ப நாங்க வழக்குக்கு போனா எல்லா குவாரிகளும் மூடப்பட்டதா சொல்லுது. சட்டப்படி உங்களுக்கு நான் சொல்றது விளங்குதா? சட்டப்படி நாங்க வழக்குக்கு போய் தடை கொடுங்கன்னா எல்லா குவாரியும் மூடிட்டதா அரசு சொல்லி இருக்குதுங்க. ஆனா சட்டத்துக்கு புறம்பா இல்லீகலா திறந்து விட்டுச்சு. இப்ப நீங்க 32 ஆறும் மரணிச்சிருச்சு. ஆறா இல்ல, கழிவுநீர் ஓடுற காவாயா இருக்குது. ஏன்னா மண்ணள்ளி தின்ன பிறகு மணல் போயிருச்சுன்னா மண் வந்துடும். மண் வந்துருச்சுன்னா செடி புல்லு பூண்டு மரம் செடி கொடி முளைச்சிரும். அப்ப அது ஆறு இல்ல. இந்த ஆறை உருவாக்கியது மலை, அருவி. அந்த மலையை இப்போ எம்சாண்டு மலை மணல்னு நொறுக்கி வித்துக்கிட்டு இருக்கு. இப்ப இது எந்த மாதிரி போக்காகும்னா, இந்த நாடு இந்த நிலம் பாலைவனமா மாறி மனிதர்கள் மட்டும் இல்ல உயிரினங்களே வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பில்லாத பூமியா இது மாறிடும். அப்போ இதை தடுக்க வேண்டிய பொறுப்பு இந்த பூமி தாயின் மகனாக இருக்கிற எனக்கு இருக்கு, எங்க அண்ணனுக்கு இருக்கு, என் தங்கைக்கு, என் மகனுக்கு இருக்கு, என் தம்பிக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்கு. எனக்கு தூக்கம் வரல. என் மலையை அறுத்தோன்னே என் பூமி தாய் என் ஆத்தா என் முளையா இருக்கிறான்டா மகனே, என் மாறா இருக்கிறான், வா வா எனக்கு வலிக்குதுன்னு கூப்பிடுறான். நான் போய் மலைகளுக்கு மாநாடு போட்டு கத்துறேன். நீங்க கோட்டை கட்டி ஆண்டி இல்ல, கோட்டை கொடுத்தது யாரு? அவதான். அவ கல்லதான் கட்டிட்டா. சிலையா சாமியை கும்பிடுற, சாமி சிலை கொடுத்தது அந்த மலை தான். புரியுதுன்னு நினைக்கிறேன். கோயிலுக்கு கொடை கொடுக்கிற, கோயிலையே கொடையா கொடுத்தது அவதான். அப்ப நீ வணங்கணும்னா யார வணங்கணும்? அவளை தான் வணங்கணும், மலையை தான் வணங்கணும். அதனாலதான் அது மலை இல்ல, நம் பூமி தாயின் முளை, அதை பாதுகாக்க உழை, அவை இல்லை என்றால் எது மழை அப்படின்னு நான் சொல்றது காரணம் தான். அப்போ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு புரியல. எனக்கு கீழே வர்ற என் பிள்ளைகள் இருக்காங்களே, இப்ப என் மகனை போன்ற பிள்ளைகள், என் தம்பி தங்கைகள் விழிப்புற்று எழுதுறாங்க. இது இல்லைன்னா நம்ம ஆபத்தாயிரம், நம்ம வாழ முடியாது. அந்த தலைமுறை வந்து இந்த பூமியை தக்க வச்சுக்கணும், காப்பாற்றிக்கணும். அதுக்கு தான் தொடர்ச்சியா இந்த போராட்டங்களை செய்யணும்.